ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஒரு அடுக்குமுறையை பற்றி பேசுகிற படத்தில் நீங்கள் ஹீரோயினாக காஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு தேவையான 2 குவாலிட்டிஸ். ஒன்று, நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஃபேராக இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி பக்கத்து ஸ்டேட்டில் தான் இருக்கணும். பேச போகிறது என்னவோ நம்ம ஊரோட நம்ம ப்ராப்ளம்ஸை தான், பட் நீங்கள் பக்கத்து ஊராக தான் இருக்கணும், பக்கத்து ஸ்டேட்டாக தான் இருக்கணும், நீங்கள் ஃபேராக இருக்கணும். குவாலிட்டி 1 செக். குவாலிட்டி நம்பர் 2, நீங்கள் ஃபேராக இருந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் கருப்பு கலர் மேக்கப் போடுவோம். உங்களை வந்துட்டு உங்கள் கலர்லேருந்து நாங்கள் மாற்றுவோம். உங்கள் ஊர்லேருந்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். நீங்கள் உங்கள் ஃபீச்சர்ஸில் உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு உங்களை உங்கள் ஊருக்கு மாதிரி இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நாங்கள் எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடிப்போம். ஏன்னா இது எங்கள் ஊருக்கு அதை. பட் நாங்கள் எங்கள் ஊர் போனாலும் காசு பண்ண மாட்டோம். எனக்கு மாரி செல்வராஜ் படங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தின படம்னா அது மாரி செல்வராஜோட படம் தான் ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் ஈவன் வெற்றிமாறன் சார் அண்ட் பாரஞ்சித் எஸ்பெஷலி அவங்க சொல்கிறப்ப எப்படி இருக்கும்னா, என் ஊரு கதையை என் ஊர் மக்களுக்காக இதை எங்களுக்கு நடந்த அநீதியை நாங்கள் ஒரு படமாக ஒரு கலையின் மூலியமாக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்குறோன்றது தான் இவங்க 3 பேரோட கோர் பாயிண்ட்டுமே அதுவாக தான் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான், கொஞ்சம் மூளை இருக்க பையன் போல, ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா அது பெட்டராக இருந்திருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியாக இருக்குது. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்லுது, இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் மேட்ரா, இதெல்லாம் என்ன மேட்ச்? அது நடிப்போட இது. அதை யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு அர்ப்பணிக்க ரெடியா இருக்காங்களோ, யார் நம்ம சொல்றதா நாங்க ஒருத்தர் சிகப்பா இருக்காங்க, ஒருத்தர் அழகா இருக்காங்க சூஸ் பண்றது இல்ல. இந்த கதைக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற அதை சூஸ் பண்றோம். அவங்க அதுக்காக மெனக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஏஆர் ரஹ்மான் ஸ்டேட்மெண்ட் சொன்னப்போ அத்தனை பேர் கூட அடிச்சோம். உன் திறமை வச்சு நீ மேலே வையா அப்படின்னு சொன்னப்போ அதுக்கும் இதுக்கும் நான் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே பார்க்கல. இந்த ஜாதி, நான் வந்து இந்த மதம், நான் இதனால என்ன அமுக்குறாங்க நான் சொல்லும்போது நீ என்ன பண்ற, ஹூ ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அடிச்சோம். லிட்ரலி எவ்ரி ஒன். அதே தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. லைக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அவர் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும்? நீங்கள் சொல்கிறீங்களா திறமை இருக்கவங்களாம் வந்து நாங்கள் போட போகிறோம், எஃபர்ட்ஸ் போட்டு யார் எதுக்கு சூட் ஆகுங்களோ திறமை இருக்கும் அவங்கள தான் போட போகிறோம். திறமை இருக்கிறவன், எஃபர்ட்ஸ் போடுறவன், அர்ப்பணிக்கிறவன், தன்னுடைய எல்லா சோலையுமே அர்ப்பணிக்கிறவன் தான் மேலே வர முடியும். அவனை தான் காசு பண்ண முடியும், அவனுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ன்றது தான் காலகாலமாக சில அப்பர் காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அவன் எஃபர்ட்ஸ் போடுறான், அவனுக்கு திறமை இருக்குது, அவன் அதை பண்ணிட்டுருக்கான் அப்படின்றது தான் சினிமாவில் காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம். அது டான்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும். ஒரு சில டான்ஸும் சிங்கிங்கெல்லாம் இந்த பீப்புளுக்கானது அப்படின்ட்டு ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே தான் இப்போ மாரி செல்வராஜோட ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறாங்க, திறமை இருக்கும் வேலை வரா, ரிசர்வேஷன் எதுக்குன்ட்டு. இதுவும் அதுவும் ஒன்றானா இல்லை, பட் ரெண்டுமே ஒரே விதமான ஒரு ஐடியாலஜியும் ஒரு ப்ரிவிலேஜ் சொசைட்டி சொல்கிற ஒரு மைண்ட் செட்டும் தானே. நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ் சொசைட்டிக்குள்ளே போயிட்டதுனால இங்கே கருப்பாக இருக்க ஒரு பொண்ணோ மாநிலமாக இருக்க ஒரு பொண்ணுக்கோ எஃபர்ட்ஸ் போடலன்னு இல்லை, அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்லை, அவங்க அந்த சினிமாக்காக முயற்சி பண்ணலன்னு இல்லை, அவங்க டேலண்டட் இல்லைன்னு இல்லை, அவங்களால வரவே முடியல அப்படின்றது தான் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையே. அதுதான் லைக் டிசேபிள் பீப்புளும் டார்க் ஸ்கின் டோனாக இருக்க பொண்ணுங்களுமே வந்துட்டு ஒன்று. அது ரெண்டுத்தையும் எதனால அதை ஈக்குவல் பண்ணுறான்னு தெரியல. பட் எனக்கு புரியுது, டிசேபிள் பீப்புளால் நடிக்க முடியாது இல்லை. ஸோ அதனால நம்ம ஆக்ட்ரஸை வச்சு மற்ற ஆக்டர் வந்து அவங்கள மாதிரி நடிக்கிறாங்க. ஒய் நாட் ஒரு டிசேபிள் பீப்புள் இஃப் ஹீ ஆர் ஷீ வாண்ட்ஸ் டு ஆக்ட், அவங்க கற்றுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னா லெட் தெம் ஆக்ட். இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா கதாபாத்திரம் ஊனமுற்றவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊனமுற்றவரை கூட்டி நடிக்க முடியாதுல்ல. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனை பேரை நீங்க ஆடிஷன் பண்ணீங்க? உங்க கதைக்கு இவங்க செட் ஆவாங்க, இந்த பொண்ணு இந்த கலர்ல தான் இருக்கணும்னா அப்படி இருக்கிற எத்தனை நியூ ஃபேஸஸோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஆக்டர்ஸ்ல இருக்க டார்க் ஸ்கின் கேர்ள்ஸையோ எத்தனை பேரை நீங்க ஆடிஷன் பண்ணீங்க? உங்களால ஒரு டார்க் ஸ்கின்னாவோ ஒரு மாநிலமாவோ இருக்கிற பொண்ணை வந்துட்டு காசு பண்ண முடியாம பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஃபேரா இருக்க பொண்ணுக்கு பிளாக் பெயிண்ட் அடிச்சு நீங்க நடிக்க வைக்கிறீங்கன்னா நீங்க டிஸ்கிரிமினேஷன் பத்தியோ, நீங்க இந்த சொசைட்டிக்காக இந்த இன்ஜஸ்டிஸ் பத்தியோ நீங்க படம் எடுக்கிறோம், நாங்க தான் வந்துட்டு இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கோம், நாங்க தான் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கிளைம் பண்றது எந்த விதத்துல நியாயமாகும்?
இப்போ பைசன் படத்துக்காக த்ருவ் விக்ரமுக்கு 2 வருஷம் உங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த ஸ்கின் டோன்ல ஒரு பொண்ணு வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் உங்களால ட்ரெயின் பண்ண முடியாதா? அப்போ நீங்க என்ன எஃபர்ட்ஸ் வந்துட்டு போட முடியாது இந்த பொண்ணுங்கனாலன்ட்டு நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? You are very judgmental that these girls can't do this, these girls can only do this. நீங்க ஏன் ஒரு 2 த்ருவ் விக்ரம்னால 2 வருஷம் எஃபர்ட் போட முடியுதுன்னா, ஒரு பொண்ணு ட்ரீம்ஸோட படங்கள்ல இந்த மாதிரி படத்துல நான் நடிக்கணும், என்னை ரெப்ரசென்ட் பண்ணணும், என்னை நல்லா காட்டணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு டார்க் ஸ்கின்னோ ஒரு மாநிலமா இருக்க பொண்ணுக்கு நீங்க எத்தனை மாசம் ட்ரைனிங் கொடுத்தீங்க? யார் அதுல நல்லா பண்ணல? ஏன் கொடுக்க முடியாது? ஆக்ட்ரஸ் வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்க ஒருத்தர் மாதிரி இருந்ததே இல்லை. அந்த கதை, ஹீரோ, மக்கள், லாங்குவேஜ், ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே இங்கே நடந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர்த்துட்டு அதில் இருக்க ஹீரோயின்ஸ் எப்பவுமே வந்துட்டு வேறு யாரோ மாதிரி தான் இருந்திருக்காங்க. See, if you want to cast a girl from other state இந்த ஃபீச்சர்ஸில் இப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் காஸ்ட். அதை தயவு செஞ்சு கருப்பு பெயிண்ட் அடிக்காதீங்க. அடித்தா அது ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த கலர்னால இல்லை, அது அவங்களுக்கு செட் ஆகலை, அது எங்களை மாதிரி இல்லை. they are not representing the தமிழ் கேர்ள்ஸ். அவங்க பண்ணலை, நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஒரு ஃபேர் ஸ்கின் கேர்ளை கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபுல் பிளாக் மேக்கப் பண்ணிவிட்டு இதுதான் நீங்கள் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஒரு கேரக்டர் நான் வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அண்ட் ப்ளீஸ் ஸ்டாப் கிளைமிங் தட் நாங்கள் தான் வந்துட்டு என் மக்களுக்கான அரசியலை பேசுகிறேன், என் மக்களுக்கான நீதியை பேசுகிறேன், என் மக்களோட கஷ்டத்தை பேசுகிறேன், என் மக்களோட இது பேசுகிறேன், என் மக்களுக்காக பண்ணுறேன், என் மக்களை என் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறன்றத ஸ்டாப் கிளைமிங் இட். நான் தான் இதை பண்ணுறேன்றதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. கீநாட்டுக்காரனுவனா நல்ல வேலை செய்யக்கூடியவனுவோ அவங்க உங்கள் ஊர்லலாம் நிறைய பெரிய பெரிய மம்பட்டியாக வச்சுருப்பீங்களா? கொட்டுக்காலே நான் ரொம்ப 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 ரசிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்ன ஒரு படம். அதுலயுமே அப்படிதான் போர்டு பிளாக் பெயிண்ட். ப்ளூ ஸ்டார்ல வந்துட்டு அசோக் செல்வனுக்கு பிளாக் பெயிண்ட் அடிச்சதும் சரி, அண்ட் விடுதலை படத்துல வந்துட்டு பவானிக்கு வந்துட்டு அவங்க ஸ்கின் டோனையே மாத்தி கருப்பு கலரா காட்டு. அனுப்பமாக்கெல்லாம் எக்கச்சக்கமான பிளாக் பெயிண்ட் போட்டு அப்படியே அடிச்சிருக்காங்க. லாங்குவேஜை கூட விட்டுருங்க, இட்ஸ் ஓகே. மலையாளம், தமிழ், தெலுங்கு கலைக்கு வந்து லாங்குவேஜ் மொழியெல்லாம் இல்லை. இப்போ இருக்க ஆக்ட்ரஸ்லாம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து நிமிஷா. அவங்கள காஸ்ட் பண்ணிக்கலாமா? அது மாதிரி ஒரு ஸ்கின் டோனில் அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இது நீங்கள் தான், இது உங்களுக்கான கதை, நீங்கள் தான் இதுன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறது ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களால் ஒரு ஹீரோக்கு 2 வருஷம் 3 வருஷம் எஃபர்ட் போட்டு உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும்னா அதே ஒரு ஹீரோயினுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா எஃபர்ட் போட்டு கற்றுக்க ரெடியாக இருக்காங்க. கருப்பா என்னவோ எனக்கு